வணக்கம். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025. ராகு கேதுவால் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய ராசிகள். இதே ராகு கேதுவால் கஷ்டங்களும் துன்பங்களும் பெறக்கூடிய ராசிகள்னு 12 ராசிகளில் பிரித்து பார்த்து எந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் லட்சாதிபதி யோகமும், எந்த ராசிக்காரர்களுக்கு அதிகமான தீய பலன்களை தரப்போகிறார் என்பதை இந்த பதிவில் பார்த்துடலாம். 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி பெறுவார். கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி பெறுவார். சர்ப கிரகம், சாயா கிரகம், கரும்பாம்பு, செம்பாம்பு, ராகு கேது என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சர்ப கிரகங்கள் நல்ல இடத்தில் அமர்ந்தால் கோடீஸ்வர யோகம் சொல்கிறாங்களே, உண்மைதானா? நிச்சயமாக உண்மைதான். காரணம், ராகு கேதுக்கு ராசி வீடுகள் என்று வருவது உச்சமாக விருச்சக ராசியும், நீசமாக ரிஷப ராசியும் வரும். இவர்களுக்கு சாயா கிரகம் என்ற பெயரும் இருக்கும். ஒரு ராசியில் ராகு பகவானும் கேது பகவானும் 1.5 ஆண்டு காலம், அதாவது 18 மாதம் ஒரு ராசியில் நிலையாக இருப்பார்கள். வக்ரமோ அதிசாரமோ கிடையாது. இவர்கள் நிலையாக நின்று பலன்களை கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கிரகங்கள். ஜாதகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, சனியை போல் ராகு, செவ்வாயை போல் கேது. ஆனால் சனி பகவான் செய்த தவறுகளுக்கு தண்டனைகளை கொடுப்பார். செய்த நன்மைகளுக்கு அவர்களுக்கு நற்பலன்களை செய்வார். அவர் நல்ல இடத்தில் வரும்போது நற்பலனும், கெட்ட இடங்களுக்கு வரும்போது கெடு பலன்களும் தருவார். குரு பகவான் எந்த ராசிகளில் அமர்ந்தாலும் அவர் இருக்கின்ற இடம் கெடு பலன்களை தந்தாலும் ஓரளவுக்கு பார்க்கின்ற இடத்திலாவது நற்பலன்களை தந்து விடுவார். ஆனால் இந்த சர்ப கிரகம் சனி பகவான், குரு பகவான், இவர்கள் 2 பேரும் தரக்கூடிய எந்த பலனாக இருந்தாலும் சரி, அதிகமாகவும் நற்பலன்களாக இருந்தால் அளவுக்கு அதிகமாக தரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். கெடு பலன்களை தர வேண்டுமா? அதுவும் அளவில்லாமல் அதிகமாக தருவது ராகு கேது தான். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொரு பதிவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தெளிவாகவும் சொல்லக்கூடிய பதிவு இது. ஏற்கனவே ராகு கேது பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களை கொடுத்தார் என்றால் ரிஷபம். சொன்னால் நம்புவாங்களா?
ராகு கேதுக்கள் ராகு பகவான் 11ஆம் ராசியிலும் கேது பகவான் 5ஆம் ராசியிலும் இருந்தார். ஆனால் 11ஆம் இடத்தில் இருந்த ராகு நற்பலன்களை செய்வதற்கு முன்பதாகவே குரு பகவான் அனைத்தையும் தட்டி பறித்தாருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ராகு கேது இருப்பதுன்னா 1.5 வருஷம். குரு பகவான் 2 வருஷமா விரய குரு ஜென்ம குரு. இது உண்மை. ஒரு கிரகம் கொடுக்கும்போது இன்னொரு கிரகம் தடுத்தால் அதை யாராலையும் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ 11ஆம் இடத்தில் ராகு இருந்தார், வெற்றிகளை பெற்றீங்க, நல்லது நடந்ததுனாக்கா எங்கே நடந்துச்சு, நடந்த மாதிரி இருந்தது ஆனால் கிடைக்காம போச்சுன்னு ரிஷப ராசிக்கார் சொல்லுவாங்க. இந்த சர்வ கிரகங்கள் மேசம் ரிஷபம் மிதுனன்னு முன்பக்கம் சுற்றி வராமல் மேசம் மீனம் கும்பம் மகரம் தனுசு என்று பின்பக்கமாக சுற்றக்கூடிய ஒரு கிரகம். வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய கிரகம் கூட சொல்லலாம். இவர்கள் மறைமுகமான லாபங்களை கொடுப்பார்கள், மறைமுகமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கின்ற கிரகம், மறைமுகமாக தவறுகளை செய்ய வைக்கின்ற கிரகம், மறைமுகமான வியாதிகளை உருவாக்கும் கிரகம், மறைமுகமாக அனைத்தையும் செய்ய வைத்துவிட்டு அரசாங்க பிடியில் மாட்டிக்கொள்ள வைக்கும் கிரகம், குடும்பத்திற்கு தெரியாமல் செய்துவிட்டு அதற்கு பிறகு குடும்பமே அவர்களை வேணாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வெறுத்து ஒதுக்க வைக்கின்ற கிரகம். மறைமுகம்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கு பார்த்தீங்களா? ராகு கேதுக்கள் அப்படி செய்வார்கள். இந்த ராகு கேதுக்கள் இப்பொழுது பயிற்சி பெற்று எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்களை செய்ய போறார் என்றதை பொறுமையாகவும் நிதானமாகவும் நான் சொல்லிடுறேன். நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா வேகமாக சொல்லட்டுமா? நான் வேகமாக சொன்னேன்னாக்கா தலைக்கால் புரியாத அளவுக்கு வேகமாக சொல்லிடுவேன். பொறுமையாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக கேளுங்க. உங்களுடைய ராசிக்காக உங்களுக்காக சொல்லக்கூடிய பதிவுன்றதுனால பொறுமையாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கும். முதலில் மேசராசி. 11ஆம் இடத்தில் ராகு அமருவார், கேது பகவான் 5ஆம் இடத்தில் அமருவார். 11ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வந்தால் ராஜயோகம் சொல்லுவாங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பொறுமையாக கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கோடீஸ்வர யோகம் 11ஆம் இடத்தில் இருந்தால் கட்டாயமாக கிடைக்கும். ராகு பகவான் மட்டும்தான் இது கொடுக்கணுமா? குரு சனி கூட கொடுப்பாங்க. ராகு பகவான் யோகத்தை அள்ளி கொடுக்கின்ற யோக ராகுவாக அமருவது 11ஆம் இடம். இது உபஜயஸ்தானம். இப்போதான் சனி பகவான் இருந்தார், இப்போ ராகு பகவான் வரப்போகிறார். ஆனால் நீங்கள் 7.5 சனியில் இருக்கிறீங்க, மிக கவனமாக இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் கட்டாயமாக கொடுக்கத்தான் வேணும், கொடுப்பார். ஒரு பக்கம் குரு தடுப்பார், இன்னொரு பக்கம் சனி பகவான். இந்த 2 கிரகங்களும் தாண்டி தான் உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கணும். ஆனால் குரு செய்கின்ற பாதகத்தையும் 7.5 சனியில் விரயச்சனி செய்கின்ற பாதகத்தையும் தடுத்து அதற்கு பிறகு நற்பலன்களை ராகு பகவான் தருவார். ஆனால் மேசராசியான உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடத்தில் அமருவது யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கட்டாயமாக கிடைக்கும். உங்களுடைய சொந்த ஜாதகம் பலமாக இருந்தால்
உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா பலமாக இருந்தால், இந்த பதிவு மேசராசியில் இருக்கிறது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரம் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரும். நட்சத்திரத்திற்கும் மேசராசிக்கும் தனிப்பதிவாக ஒவ்வொரு பதிவும் போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. சரிங்களா? அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேதுக்கள் பாதகம் ஏதாவது செய்திருவாங்களா, பயம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, உங்களுக்கு சனி பகவான் 10 இருந்ததும், ராகு பகவான் 11 இருந்ததும், கேது பகவான் 5 இருந்தது. இது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். 11 ராகு இருக்கும்போது ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கலாம். அது யோக தசாவாக இருந்து யோக ஜாதகமாக இருந்தால் ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கலாம். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்காமல் தட்டி சென்றதற்கு காரணம் குரு பகவான். இந்த குரு பகவான் 12 இருந்தார், ஜென்ம ராசியில் இருந்தார். ராகு கேதுக்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத அளவுக்கு பொருளாதாரத்தின் அதிபதி, அதாவது கேட்டீங்கன்னாக்கா காசு பணம் வர்றது, செய்கிற தொழில முன்னேற்றம் அடைகிறது, வாழ்க்கையில் சந்தோஷம் அடைகிறது, இது அனைத்தையுமே தரக்கூடியவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியிலும் விரய குருவாக இருந்ததுனால ராகு பகவானால் கொடுக்க முடியல. முழுசாக கொடுக்காமலாம் போயிருக்க மாட்டார், ஏதாவது கொஞ்சமாவது கொடுத்துருப்பாரு. அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இப்பொழுது 11 அமர்ந்திருந்த ராகு பகவான் 10ஆம் ராசிக்கு போகிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது படாத பாடுபட்டுட்டோம். ராகு பகவானும் கேது பகவானும் என்னதான் செய்ய போகிறாங்கன்ற பயம் இருக்கும், பதட்டமும் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு கிரகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருந்தது. குரு, சனி, கேது 3 கிரகமும் உங்களுக்கு எடுத்தது. இப்போ சனி நல்ல இடத்துக்கு வரப்போகிறார், குருவும் நல்ல இடத்துக்கு வரப்போகிறார். ராகு கேதுக்களுக்கு இது பாதகமான இடமே கிடையாது. ராகு பகவான் 10 அமர்ந்தாலும் பல வகையில் நன்மை செய்வார். கேது பகவான் மட்டும்தான் சுகஸ்தானத்தை கெடுப்பார். ராகு கேதுக்களை பொறுத்த வரையில் ராகு கொடுக்கும்போது கேது கெடுப்பார், கேது கொடுக்கும்போது ராகு கெடுப்பார். இது சமமாக தான் இருக்கும். ஆனால் இந்த 3, 6, 11 வரும்போது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் குரு, சனி தசா சரியில்லாமல் இருந்தால் சொற்ப பலன்களாக இருக்கும். இப்பொழுது பயமோ பதட்டமோ வேணாம். சனி கொடுக்கிறது கொடுப்பார், ராகு கேதுக்கள் கொடுப்பது கட்டாயமாக கொடுப்பார்கள். குரு பகவான் மட்டும்தான் உங்கள் ராசியிலிருந்து விலகியதும் நற்பலன்கள் என்பது மிகவும் வேகமாக கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் மாறிடுவார். கொடுக்கும்போது உங்களை காப்பாற்றிக்குங்க. இதனுடைய பதிவை தனிப்பதிவாக போடுறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிஷம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் அனைத்தையும் சேர்த்து சொல்லணும். ராகு கேது பயிற்சி வரப்போது நன்மையும் தீமையும் யாருக்கு தரப்போகிறாங்கிறத மட்டும் சொல்லணும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலமாக இருக்கும். சனி கெடுக்கட்டும், குரு பகவானும் கெடுக்கட்டும். ஆனால் இந்த 2 கிரகங்கள் இடையில் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை செய்ய போவது ராகு கேதுக்கள் மட்டும்தான். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, கேது பகவான் 3ஆம் ராசியில் அமர்ந்துருவார். 3ஆம் ராசி கேது பகவானுக்கு மிகவும் நல்ல ராசி. காசு பணம் வருமா, திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா, அதெல்லாம் கிடைக்காது, நம்பாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, 3 கேது பகவான் வந்தால் அதிர்ஷ்ட தரக்கூடிய இடம் கிடையாது. அது சனி, குரு இவர்கள் உங்களுக்கு செய்கின்ற கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களுக்கு நற்பலன்களும் இழப்புக்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் காப்பாற்றுவதற்கு இவருக்கு நேரம் சரியாக இருக்கும்.
அப்போ 9ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதையுமே செய்ய மாட்டாரா? உறவுகளால், நட்பால். 9ஆம் இடம் என்ன? பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் என்னன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது. அந்த உதவிகள் கட்டாயமாக கிடைக்கும். உங்களுக்கு குரு பகவான் கெடுப்பார், கேது பகவான் காப்பாற்றுவார், சனி பகவான் தடுப்பார், ராகு பகவான் அதனுடைய பலன்களை மாற்றி உங்களுக்கு நன்மைகளை செய்வார். 2 கிரகங்கள் சாதகம், 2 கிரகங்கள் பாதகம். இதனுடைய பதிவை தனிப்பதிவை போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். கேட்டு பார்த்து பயன்படுங்க. அடுத்தது கடகராசி. மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்களும் கஷ்டப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா வாயை திறந்து பொய் சொல்லணும்னு தான் வருது. ஆனால் துன்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலும் நல்லது சொல்கிற மாதிரி கஷ்டப்படுத்தக்கூடாது. 2ஆம் இடத்தில் கேது வருவது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இந்த இடத்தில் கேது பகவான் வருவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. பொருளாதாரம் மிகவும் நெருக்கடிகளை கொடுக்கும். நீங்கள் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், காசு பணம் எவ்வளவு தான் வர வேண்டியதாக இருந்தாலும், நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அது அப்படியே தொல்லை கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க. கடகராசிக்காரங்களுக்கு பலன் சொல்லணுன்னாவே மிகவும் தெளிவாக சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆசை வார்த்தை தானே. நீங்கள் நல்லா வர போகிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்பா சொன்னாங்களே, கடவுள் மாதிரி சொன்னாங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக கட்டுப்பட்டு சொல்லக்கூடிய பதிவு தான் இது. 2லே கேது வருவது நல்லதல்ல, 8லே ராகு வருவது நல்லதே இல்லை. ஆகையால் சனி 8ஆம் இடத்திலிருந்து விலகி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். ஆனால் அந்த 8ஆம் இடத்திற்கு ராகு வருவது இப்போ தான் மிக கவனமாக இருக்கணும் நீங்கள். ஆனால் சனி பகவான் காப்பாற்றுவார், நம்பிக்கையுடன் இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அஷ்டம சனி போச்சுன்னு சொன்னாங்க, அப்படியே தான் இருக்குதுன்ற ஒரு நிலையை உருவாக்குவது ராகு. ராகு மாயக்காரன். அதுதான் சொல்லுவாங்க கோட்டீஸ்வர யோகத்தை கொடுத்துருவாரு ராகுன்னு சொல்லுவாங்க. கொட்டி கொடுக்கும் ராகு கோட்டீஸ்வரத்தை யோகத்தை கொடுத்துருவாரு. அது நல்ல இடத்துல வரும். அந்த நல்ல இடம் கூட உங்களுக்கு ஒரு 3-4 வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்துருப்பார். 3 வருஷங்களுக்கு முன்னாடி கடகராசி உங்களுக்கு கூட நல்ல நன்மைகள் கிடைச்சிருக்கு. ரிஷபத்தில் இருக்கும்போதே நல்லதை கொடுத்துருப்பாரு. ஆனால் இப்போ 8க்கு வராரு. மிக கவனமாக இருக்கணும், மிகவும் கவனமாக இருக்கணும். அதாவது ராகு பகவான் எத்தகையான பாதகத்தை தருவார், அதில் எப்படி விழிப்புடன் இருக்க வேண்டும். நீங்கள் தான் விழிப்புடன். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப பலவீனமாக இருக்கிறது நீங்கள் தான். இதில் பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக சனி பகவான் கட்டாயமாக செய்வார். இதனுடைய பதிவை தனியாக போடுறோம், கேட்டு பரிகாரமும் சொல்கிறோம், செய்து பொறுமையாக இருங்க. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. பதிவு தெளிவாக சொல்கிறேன், கேட்டு பயன்படுங்க. அடுத்தது சிம்ம ராசி. அஷ்டம சனி ஒரு பக்கம், 7ல் ராகு, ஜென்மத்தில் கேது, 3 கிரகங்களும் பாதகம். இந்த ராகு கேது பயிற்சியில் ஏற்கனவே ராகு பகவான் 8ஆம் ராசியில் இருந்தார், சனி பகவான் 7ஆம் ராசியில் இருந்தார். 7ல் சனி இருக்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, தேவையில்லாத சந்தேகம், சண்டை, தேவையில்லாத பல விஷயம் நடந்திருக்கும். இதை 2 மடங்காக அதிகமாக்குவார் ராகு பகவான். அது மட்டும் இல்லாமல் ராகு இந்த வேலையை செய்வார். கேது பகவான் ஜென்மத்தில் அமர்ந்த, ஜென்மம் தான் உங்கள் ராசி, அதில் அமர்ந்த உடனே உங்களுக்கு இந்த உலகமும் வேணாம், சொந்த பந்தமும் வேணாம், நமக்கு வாழ்க்கையே வேணாம் என்கின்ற சொல்கின்ற அளவிற்கு பலமான கஷ்டத்தை கொடுப்பார். பயமுறுத்துறன்னு நினைக்காதீங்க, இது அனுபவத்தில் பார்ப்பீங்க. இதுக்கு வழியே இல்லையா
அப்படின்னு சிம்ம ராசிக்காரர் கேட்கலாம். இருக்கு. குரு மாற்றம். குரு பகவான் ராகு கேதுக்களுக்கு முன்பதாகவே பயிற்சி பெற்றுவார். அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும் வரை, நல்லா கேட்டுங்க சிம்ம ராசிக்காரங்க, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அஷ்டம சனி வருது, கண்டக சனி வருது, அதனால் உங்களுக்கு பாதிப்பு வருது. நீ தப்பான வழியில் போகாதீங்க, கஷ்டம் வரப்போகுது, இதையெல்லாம் சேர்த்துக்குங்க நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாமே அனுபவிச்சதுக்கு பிறகு தான் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம், நிறைய இருக்கிறதுனால நீங்களும் பார்க்கலாம். சரி, குரு பகவான் ராகு கேதுக்கு முன்பதாகவே பயிற்சி பெறார். அப்படி குரு பகவான் பயிற்சி பெற்றதும் ராகு கேது சனி பகவான் உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டாங்க, எந்த தொல்லையும் இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா 11இல் அமரக்கூடிய குரு பகவான் கேது பகவான் தருகின்ற கெடு பலன்களும், ராகு பகவான் மறைமுகமாக தருகின்ற தீய பலன்களும், அஷ்டம சனியில் ஆளை பறக்க விடும் சனி பகவான் கொடுக்கின்ற தீய பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்றுறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். லாபமெல்லாம் அதிகமாகன்றது கனவுல கூட காணக்கூடாது. 3 கிரகம் எப்போ இந்த கிரகமெல்லாம் உங்களுக்கு கடினமான பாதிப்பை கொடுத்து இந்த வாழ்க்கையை வெறுக்க வைக்கும்னு நினச்சிங்கன்னாக்கா, கட்டாயமாக குரு பகவான் 11இலிருந்து மாறும் வரையில் உங்களுக்கு தொல்லை இருக்காது. மாறிட்டார்னு வச்சுங்களேன், 4 கிரகமும் பாதகமாயிடும். அப்போ தான் மிகவும் விழிப்புடன் இருக்கும். சிம்மராசிக்காரங்க பயமுறுத்துறேன், நீ தான் எல்லாமே சொல்லுவேன்ற கோபம் வேணாம், பொறுமையாக பாருங்கள். இதனுடைய பலன் என்னன்றது அப்புறமா தெரியும். சரிங்களா? தசா நல்லா இருந்தால் பாதகம் இருக்கும், பாதகமும் இருக்கும், அதிலிருந்து மீண்டு வர வழியும் இருக்கும். இதனுடைய பதிவை தனியாக போடுறோம், கேட்டு பயன்பெறுங்க. கன்னி ராசி. கன்னி ராசிக்கு குரு பாதகமாக வர போகிறார், சனியும் பாதகமாக வர போகிறார், ராகு கேதுக்கள் சாதகமாக வர போகிறாங்க. ராகு 6ஆம் இடத்திற்கு வந்துடுவார், கேது பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்துடுவார். இப்போது ராகு கேதுவால் எந்த தொல்லையும் கிடையாது, சனியும் குருவும் மட்டும்தான் தொல்லைகளை கொடுப்பாங்க. ஒரு கிரகம் போனால் இன்னொரு கிரகம் இப்படி தொல்லை கொடுத்தா என்ன பண்ணுறாங்க, அது கிரகங்கள். அந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் மாறும்போது உங்களுக்கு பலனை சொல்ல வேண்டியது கடமை. இப்போ கண்டக சனியாக சனி பகவானும் 10ஆம் இடத்தில் குரு பகவானும் வரும்போது ராகு கேதுவாவது உங்களுக்கு பலமாக வர்றாங்கன்னு சந்தோஷப்படுங்க. இப்போ சனி பகவான் கண்டக சனியில் கஷ்டங்களை கொடுத்தால் ராகு தடுப்பார். குரு பகவான் 10ஆம் இடத்தில் நஷ்டங்களை கொடுத்தால் முடிந்த அளவுக்கு ராகு தடுப்பார். 2 கிரகம் பாதகம், 2 கிரகம் சாதகம். ஆனால் 2 கிரகம் சேர்ந்து அந்த 2 கிரகம் செய்கிற கெடு பலன்களை தடுத்து எங்களை காப்பாற்றிடும்னாக்கா உங்களை காப்பாற்றும். பெரிய அளவில் வெற்றியெல்லாம் இருக்காது. நீங்கள் வேணா கூட பாருங்கள், பிரச்சனை பெருசாக வரும். இது நம்ம எப்படி தான் சமாளிக்க போகிறோம்? குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், வேலை பிரச்சனையாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனையாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், அந்த பிரச்சனையில் உங்களுக்கு ஒருவர் உதவியாகவும் துணையாகவும் அதை காப்பாற்றுறதுக்கு வழி சொல்வார். அதுதான் ராகு கேது. ஆகையால் ராகு கேதுவால் நற்பலன்கள் என்பது கன்னி ராசியான உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. இதுதான் யோக காலம் சொல்லுவாங்க. கொடுக்கிற கிரகம் கெடுத்தா அதை தடுக்க யாரும் இல்லை, கெடுக்கிற கிரகம் கொடுக்க ஆரம்பித்தால் அதை தடுக்கவும் யாருமே இல்லை. இனி உங்களுடைய பாதை தனி பாதை, நீங்கள் வச்சது தான் சட்டம், நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் எதுவுமே நடக்கலைன்னு உங்களுக்குள்ள குழப்பமே வேணாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கேது 11க்கு வர போகிறாரு, ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்திற்கு வர போகிறாரு.
உங்களுக்கு சனி பகவானும் நல்ல இடத்துக்கு வர போகிறாரு, குரு பகவானும் நல்ல இடத்துக்கு வர போகிறாரு. இவங்க எல்லாம் நல்ல இடத்துக்கு வர்றது இருக்கட்டும், முதல்ல உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு போய் ஒரு நல்ல ஜோதிடத்தை கொடுத்து என்ன நடக்குதுன்னு கேளுங்க. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, உங்கள் சொந்த ஜாதகம் உங்கள் கையில் இருக்கும், அதை போய் தெளிவாக பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, லட்சம் வரப்போகுது கோடி வரப்போகுதுன்ற ஆசையில் இருக்கட்டும், அது உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அமைப்பு இருக்கா அதை பார்க்கணும். முதல்ல யோக தசாவா அதை பாருங்கள். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு கெடு பலன்கள் சொல்ல வேண்டும் என்று எந்த ஜோதிடருக்கும் ஆசை இருக்காது. ஆனால் ஜாதகம் ஒத்துழைக்கணும். இறைவன் எவ்வளவு நமக்கு வரங்களாக கொடுத்தாலும் நாம் பெறுவதற்கு அந்த பாத்திரம், வாழ்க்கை என்கின்ற பாத்திரத்தில் அதை பெறுவதற்கு அதிர்ஷ்டங்கள் இருக்க வேண்டும். அதுதான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை முதல்ல பாருங்கள். யோக தசாவாக இருந்தால் போதும், நற்பலன்களை தேடி வரலாம். இது 1 கோடி பேர் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, துலாம் ராசி. அனைத்துமே சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே நடந்துருமான்னு கேட்டாக்கா, அது உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா தான் முடிவு பண்ணணும். சொல்ல வேண்டியது கடமை. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கணும்னா தசா ஒத்துழைக்கணும். நன்மைகள் என்பது நடக்காமல் இருக்காது, அதிர்ஷ்டம் என்பது கிடைக்காமல் இருக்காது, வாழ்க்கை என்பது முன்னேற்றம் இல்லாமல் இருக்காது. ஆனால் தசா சரியில்லைன்னா உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் படிக்கு பாதியாக குறைந்து, இந்த கிரகங்கள் மாறும்போது, கிரகங்கள் வேற ராசிக்கு மாறுறாங்க இல்லையா, அப்படி மாறும்போது அது சொற்ப பலன்களாக போயிடும். இது எத்தனையோ பதிவில் சொல்லிட்டேன். இதனுடைய பதிவை தனி பதிவை போடுறோம். ராகு கேது பேசுது, கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது விருச்சகம். விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி விலகியாச்சு. அந்த இடத்துல சனி வந்து உட்கார்ந்திருந்தார். இப்போ அவர் விலகிட்டார். அதே இடத்துல ராகு வந்து அமர போகிறார். கெடு பலன்கள் நிறைய தந்துடுவாரா? அப்படியெல்லாம் இல்லை. விருச்சிக ராசிக்காரங்க முழுமையாக நம்பலாம். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இவ்வளோ நாளும் சனி செஞ்சிருந்தார், இப்போது ராகு செய்ய போகிறார். 4ஆம் இடம் என்பது பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய இடம் இல்லை. சுகஸ்தானம் பாதிக்கும். சுகஸ்தானம் பாதிக்கணும்னா உடம்பு சரியில்லைனாக்கா காசு செலவாகும், மருத்துவரை பார்க்கணும், உடல் சோர்வு ஏற்படும், வீட்டுக்குள்ளே வந்து எதையும் செய்து சாதிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு விரக்தி இருக்கும். எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலான்ற ஒரு விரக்தியும் மனக்கவலையும் தேவையில்லாத குழப்பமும் வந்து சேரும். 4ஆம் இடம் என்பது வந்து அவ்வளோ பெரிய பாதகம் சொல்ல முடியாது. 4ஆம் இடத்தில் ராகு அமரும் போது கேது பகவான் 10ஆம் இடத்தில் அமர்றாரு. பெரிய மனிதர்களுடைய உதவி, அவர்களால் நன்மை, செய்கிற தொழிலில் மாற்றம் ஏற்பட்டால் அதிகப்படியான லாபம். அதுக்காக நல்ல வேலையை விட்டு வந்துட்டு போகிறீங்க, அதுவாக ஏற்படணும். கேது பகவான் நன்மை செய்வார், ராகு பகவான் கெடு பலன்களை தருவார். சுகஸ்தானம் பாதிக்கும். காசு பணம் உங்களுக்கு அதிகமாக விரயமாகும், செலவாகும், தேவையில்லாத குழப்பங்கள் வரும். சனி பகவான் தான் 5ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார், உங்களை காப்பாற்றுவார். கேது பகவான் காப்பாற்றுவார். ராகு பகவான் சில கெடுதல்களை செய்வார். ஆனால் குரு பகவான் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் முக்கியமான விஷயத்தை செய்கிறவர். ராகு கேது பயிற்சி 26 ஏப்ரல் மாதம், குரு பயிற்சி மே மாதம். ராகு கேதுக்கள் சில கெடுபலன்களை செய்வது அவ்வளவு இருக்காது. ஆனால் குரு பகவான் கடுமையான பாதிப்பை கொடுப்பார். மிக கவனமாக இருக்கணும். விருச்சக ராசிக்காரங்க 8ஆம் இடத்தினுடைய தன்மை தெரியும். அதாவது இப்போ தான் முதல் முறையாக 8ஆம் இடத்தில் வந்து குரு பகவான் வந்து நீங்கள் பாதகத்தை அனுபவிக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே 8ஆம் இடத்தில் யாராவது அனுபவிச்சிருந்தாங்கனாக்கா ஆமாம் நடந்ததுன்னு அவங்கக்கிட்ட ஒரு பக்கம் இருக்கும். கெட்ட நேரம் விலகி போயிடுவாங்க. அவ்வளவுதான், பொறுமையாக இருங்க. இதனுடைய பதிவு தனி பதிவாக போகும். அடுத்தது தனுசு ராசி.
தனுசு ராசிக்கு ராகு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து இதனால் வரையில் சுகஸ்தானம், மன நிம்மதி, தூக்கம், அமைதி, சந்தோஷம் இது எல்லாமே கெடுத்துன்னு வந்தார். இப்போ அந்த இடத்துக்கு சனி பகவான் போக போகிறாரு. சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருந்த இடத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார். ஆனால் 3 கிரகங்கள் உங்களுக்கு சாதகம்: ராகு, குரு, கேது. சனி பகவான் மட்டும்தான் உங்களுக்கு பாதகம். ராகுவால் நன்மைகள் என்பது கட்டாயமாக கிடைக்கும். பொருளாதாரம் உயரும், கடன் தீரும், கஷ்டங்கள் விலகும், சந்தோஷம் பெருகும், அனைத்து வகையான நற்பலன்கள் கொடுப்பார். சனி பகவானால் பெரிதளவு உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கவே முடியாது. குரு இப்போ இருக்கிறது 6ல், மாறப்போகிறது 7ல். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிற வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். அதுக்கு பிறகு வேணால் தொல்லை அதிகமாக கொடுக்கலாம். அதுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு கெட்ட நேரமாக இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா? தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியை பற்றி தனி பதிவாக போடுறோம். நட்சத்திரமெல்லாம் சேர்த்து போடணும், ஒரே பதிவில் மொத்தம் சொல்ல முடியாது, பொறுமையாக போட்டுக்கிட்டே வரும். அடுத்ததாக மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி விலகுது. ராகு கேதுக்கள் முக்கியமாக கடக ராசியும் மகர ராசியும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 7.5 சனி விலகிறது, நல்லது நடக்கும். ராகு கேதுக்கள் சற்று கடினம் காட்டக்கூடிய இடத்தில் வருவது பாதகத்தை தரும். ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் ராகு கேது. உங்களுக்கு உதவியாக இருப்பது சனி பகவான் மட்டும்தான். சனி பகவானாக இருந்தாலும் பலமான கிரகம் தான். எல்லாம் 3 பேர் இருக்காங்களே, ராகு கேது குரு. குரு 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு போவதற்கு முன்பதாகவே ராகு கேது பயிற்சி ஆயிடுறாங்க. கேது 8க்கு வராது. இப்போ தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா கேது 8ல் வரும்போது திருடு போவது, ஏமாற்றங்களை சந்திப்பது, பொருள் விரயம் ஏற்படுறது, 3வது மனிதரோ சொந்தக்காரர் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை அபகரிக்க ஆசைப்படுவாங்க. இல்லை வண்டி வாகனம் பிரச்சனையில் உங்களுக்கு அதிகப்படியான செலவு கொடுக்கும், கடன் வாங்கியாவது செய்ய வைக்கும். இல்லையா, உடல் நலத்தில் 7.5 சனியில் இல்லாத அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்துரும். பயமுறுத்தும் பதிவெல்லாம் பொறுமையாக கேள்வி. இவருடன் இணைந்து குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தொல்லை, 6ல் இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் தொல்லையெல்லாம் எதுவும் கிடையாது, தைரியமாக இருக்கலாம். குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காலம் வரை தான் 7.5 சனியே எவ்வளவோ மேலும் சொல்லலாம், அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். குரு மாறியதுமே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய எரிமறையாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வழி கிடைச்சிடும். ஆகையால் இப்போ தான் மிகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கணும் மகரம். இதனுடைய தனிப்பதிவை போகிற கேட்டு பயன்படுங்க. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரங்களுக்கு பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா 8ல் இருந்த கேது பகவான் செய்த சதியை தாண்டி வந்துட்டீங்க. 2ல் ராகு பகவான் என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய விட்டுருப்பார். லட்சங்களை சம்பாதிக்கணும், கோடிகளை சம்பாதிக்கணும். அவங்க சொல்லிட்டாங்க 10 ரூபா போட்டால் 100 ரூபாய் வருதுன்னு. அதுக்காக நான் சுற்றி நிற்கிறேன் தெரியுமா? ஆசைகளை தூண்டுவது மாயக்காரகன் ராகு 2லையும் 8லையும் இருக்கும்போது கிடைக்காத ஒரு பொருளுக்காக நீங்கள் ஆசைப்படுவது, போகாத ஊருக்கு நீங்கள் பயணம் போய் சேர்றது, மற்றவருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறுவது, கையில் இருக்கக்கூடிய காசை எடுத்துன்னு போயிட்டு ஒருத்தர் கொடுத்துட்டு இதை செஞ்சால் அது வரும்னு சொல்லியிருப்பாங்க, அதையே பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கணுமே தவிர நடக்கவே நடக்காது. ஏமாத்துறதுக்கு உண்டான வழியும் ஏமாறுவதற்குண்டான வழியும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், கும்பராசிக்காரங்க தாக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னாக்கா அது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா குருவும் சரியில்லை, சனியும் சரியில்லை, ராகு கேதுவும் சரியில்லை. இந்த 1 வருஷம் 1.5 வருஷம்
அடி மேல் அடி விழுந்து இடி விழுந்த நாகம் போல அலறிக்கிட்டு இருப்பதே இந்த கும்பராசி தான். இனிமேல் பயம் அவ்வளோ இருக்காது. ஆனால் அதுக்காக அதிர்ஷ்டங்களும் வந்து கொட்டிடும் நினைக்காதீங்க. ராகு ஜென்ம ராசிக்கு வரார். உங்களுக்கு இதனால் வரையில் நீங்கள் என்னென்ன செய்தீங்கன்றதை உங்களுக்கு தெளிவுபட புரிய வைப்பார். நம்ம தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறோம், மற்றவங்க பேச்சை கேட்டது தப்பு, நம்மளுடைய மனக்குழப்பமோ அறிவு குழப்பத்தால் எதையெல்லாம் இழந்திருக்குறீங்கன்றத பொறுமையாக புரிஞ்சுக்குவீங்க. அடுத்தது 7லே கேது. இப்போது இது நாள் வரைக்கும் 7லே கேது பகவான் வந்தால் நட்பு, உறவு, கணவன், மனைவி, சொந்த பந்தம் அனைத்து உறவுகிட்டையுமே ஒரு பகையை உருவாக்குவார். கேது பகவான் யார்? சன்னியாசி கிரகம். ராகு பகவான் ஆசைகளை தூண்டும் கிரகம். கேது பகவான் சன்னியாசி கிரகம்னாக்கா அவர் தான் சாமி கிரகம். அவர் அங்கே இருக்கும்போது இதனால் வரையில் ஒட்டி கொண்டிருந்த சில உறவுகள் கூட பிரிந்து போயிடும். உறவே போயிடுமா? அப்போ எப்படி தான் வாழ்த்துனாலும் நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 7லே கேது பகவான் வந்தால் கெட்ட பலனை கொடுத்தவங்க, உங்களுக்கு தவறான வழியை காட்டினவங்க, இல்லை உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தவங்க, இல்லை உங்களை வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க உங்ககிட்ட தான் ஒன்றுமே இல்லையா? என்ன இருக்குது? இப்போது உங்ககிட்ட இருக்கிறது உடலும் உயிரும் எதையாவது செய்து சாதிக்கலான்ற அறிவு மட்டும்தான் இருக்குது. அது அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னாக்கா வேற ஒருத்தரை ஏமாற்றத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் எல்லா மனுஷரும் செய்கிறது. அவங்களும் அதான் செய்வாங்க. எதுவுமே இல்லைடா அவங்கக்கிட்ட, நம்ம அடுத்தவங்களை ஏமாற்றத்துக்கு போயிடலாம், அவங்க போயிடுவாங்க. இனிமேல் தனிமையாக உட்காந்து ஜெயிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. இதனுடைய தனிப்பதிவை போகிறோம், கேட்டு பயன்பெறலாம். அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி நன்மையை தரும். கேது பகவான் 6ஆம் ராசிக்கு வருவார். இதனால் வரையில் பயம், பதட்டம், நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல, அந்த கெட்டது நடந்துடுமா, இந்த கெட்டது நடந்துடுமா, யார் என்ன பண்ணிட்டு போகிறாங்க, யார் என்ன சொல்லிட்டு போகிறாங்க, யாரை நம்புறதுன்னு தெரியல, யார் நல்லவனும் தெரியலையே, இப்படியெல்லாம் தொல்லைகளை கொடுத்து வந்த ராகு கேது குரு ஒரு பக்கம் 7ரை சனி, அதில் விரையச்சனி, காசு பணமும் கரையிறது, நிம்மதியும் இல்லாமல் போகிறது, சந்தோஷமும் இல்லாமல் போகிறது, ஒரு வேலை செய்து முடியத்துல இன்னொரு வேலை ரெடி ஆகிடுறது, வண்டி வாகனம் பழுதாகும், உடம்பு நல்லா சரியில்லாமல் போகும், இதுக்கும் செலவு அதுக்கும் செலவு, குடும்ப செலவு, பிள்ளைகளுடைய படிப்பு செலவு, செய்கிற வேலையிலையும் நஷ்டம், செலவுன்னு இருக்கிறத மொத்தம் கரைச்சாச்சு. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இனிமேல் எந்த உறவும் இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி நன்மையை தரும். 6ஆம் இடத்திற்கு கேது பகவான் வருவதும் 12ஆம் இடத்திற்கு ராகு பகவான் செல்வதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமெல்லாம் கிடைக்காது, உங்களை காப்பாற்றுறதுக்கு வழி கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கணும் நம்பிக்கிட்டு இருக்காது. எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா குரு நல்லா இருக்கணும், சனி நல்லா இருக்கணும். அப்போ ராகு கேது யாராவது 6க்கு வந்தாக்கா நன்மைகள் நடக்கும். ஆனால் உங்களுக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். எப்போ? இதே ராகு கேது அடுத்த பயிற்சி பார்த்தீங்களா, அப்போ 11க்கு ராகு வருவார். அப்போ கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமெல்லாம், தொட்டதை தொடங்குறதெல்லாம் அப்போ தான். இப்போ கேட்டிங்கன்னாக்கா சனி ஜென்மராசிக்கு வந்துடுவார். சனி பகவான் செய்யக்கூடிய சதியை கேது பகவான் காப்பாற்றணும். குரு பகவான் 4ஆம் இடத்திற்கு போவார். சுகஸ்தானத்திலிருந்து உங்களாலே வாழ முடியும்னு கேது பகவான் காப்பாற்றணும். 12ஆம் இடத்தில் அயன சயன போக விரயஸ்தானம், அந்த இடத்துல ராகு பகவான் அமருவார். அவர் செய்கின்ற விரயங்களிலிருந்தோ கேது பகவான் ஒருத்தர் தான் காப்பாற்றணும். இந்த நேரத்தில் உங்கள் தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் கேது பகவான் ஒண்டி தான் இருக்கணும். கேது பகவான் யார்? சாமி கிரகம். சாமி கிரகம் என்ன செய்வார்? எப்பவுமே நம்ம சாமி யார் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கடவுள் யார் சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா அவர்கள் வாழ்க்கையில் பல வகையான துன்பங்களை அனுபவித்து அதற்கு பிறகு அவர் சொல்கின்ற கருத்துக்களும் ஞான வார்த்தைகளும் கேட்டு சாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு ஞானத்தை கேது பகவான் யோகத்தை தரணும்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் 11க்கு தான் வரணும். மற்ற நேரத்தில் யோகத்தை கொடுக்க மாட்டார், உங்களுக்கு அறிவை கொடுப்பார், உங்களை காப்பாற்ற வழி சொல்வார்,
நம்மளாலே வாழ முடியுங்கிற தைரியத்தை கொடுப்பார் கேது பகவான். யோகமாக தர வேண்டியது 11ஆம் இடம் மட்டும்தான். இப்போ 6ஆம் இடத்தில் நோய், கடன், பகை, எதிர்ப்பு, இதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தைரியம், பக்க பலம், ஆள் பலம், உங்களுடைய தைரியம், குடும்ப பலம், இது அனைத்தையுமே கொடுப்பார். பயம் விலகும், பதட்டம் விலகும், கஷ்டங்கள் சிறிது சிறிதாக விலகும். குரு மாறியதற்கு பிறகுதான். இப்போ குரு பகவான் இருக்கிறார். அடுத்தது 4ஆம் ராசிக்கு மாறுவார். அதற்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு வரும்போது நற்பலன்கள் கிடைக்கும். கிரகங்கள் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் பெற்று தான் ஆகணும். இது உண்மையை கொஞ்சம் சொல்கிறதுனால உங்களுக்கு ஆகாத ஆளாக இருக்கலாம். இது அனுபவத்தில் உணரலாம். மேசம் முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசியிலும் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒவ்வொரு ராசியிலும் 9 பாதங்கள் இருக்கும். அந்த ராசிக்கும் 3 நட்சத்திரத்திற்கும் எந்தெந்த கிரகங்கள் அமர்ந்தால் நற்பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாகவும் உங்களுக்கு தெளிவாக புரியும்படி ரொம்ப வேகமாக பேசுகிறேன். நான் பொறுமையாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா புரியாத கேட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்கும்போது பொறுமையும் நிதானமும் இருந்தால் அடுத்தது நான் போடக்கூடிய பலன்களை பார்த்து அதில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா பரிகாரமாக சொல்கிறேன். அதையும் கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.